பெரியார்னா இந்த சமூகத்தை முன்னோக்கி அழைத்து செல்லுகிறவர்கள் பொருளில் தான் அந்த பெரியார் என்ற சொல்லாடல் பயன்படுத்திருக்கு. அந்த இன்னைக்கு பெரியார் என்ற சொல்லாடல் ஈவரா ஐயா அவர்களுக்கு மட்டும்தான் சொந்தம் என்று சொல்லுகிறார்கள் இல்லையா அவங்க சீடர்கள்லாம். ஆனால் அவரே அதை மறுக்கிறார். பல மனிதர்கள் படம் பிடித்து எடுத்து தான் முன்னோக்கி செலுத்துகிறாங்க. அதே போல் இந்த சமூகமாகப்பட்டது பல பெரியார்கள் சேர்ந்து இழுத்து தான் நீங்கள் ஒவ்வொரு இன்ச்சாகவோ ஒவ்வொரு அடியாகவோ இழுத்து இன்னைக்கு வரை இந்த உலகம் வந்து இந்த நிலையை அடைஞ்சிருக்கு. அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறதா நாங்கள் உள்வாங்கிக்கிறோம். அது எல்லா தமிழ் தேசியங்களும் அதான் சொல்கிறாங்க. ஐயா மணியரசன் உட்பட சீமான் உட்பட மற்றும் இன்னும் பிற தமிழ் தேசியர்கள்லாம் பெரியாரும் அவருடைய பங்கும் இங்கு ஒரு 100 பெரியார்கள் இருக்காங்கன்னா அதில் தந்தை ஈவேரா பெரியாரும் அவருடைய பங்கு இருக்குதே ஒழிய அந்த 99 பெரியார்களை மறைத்துவிட்டு ஒட்டுமொத்த வேலைகளையும் ஒரு பெரியார் ஈவேரா பெரியார் செய்தார் என்பதை நாங்கள் சொல்வது மாற்று கருத்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஐயா பெரியார் செய்தது நவீனம் என்றால் பகுத்தறிவு என்றால் இயக்கவியல் என்றால் சீமான் செய்வதும் பகுத்தறிவு இயக்கவியல் நவீனம் தானே. அப்போ திராவிட சிந்தனையாளர்கள் செய்தால் அது நவீனம் என்று அழைப்பதும் தமிழ் தேசியர்கள் செய்தால் அது பின்னவீனம் அப்படி என்று சொல்வதும் அப்போ சொல்லுபவர்கள்கிட்ட குறைபாடு இருக்கு. 1900 இன்றிலிருந்து 124 ஆண்டுக்கு முன்னாடி பார்ப்பனர் அவர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழர் என்ற உணர்ச்சி எனக்கு ஏற்படுதுன்னு அவரே சொல்றார். பின்னாடி தான் பார்ப்பன எதிர்ப்பு பிராமண எதிர்ப்புன்ற சொல்ல வந்து அதில் உள்ள பார்ப்பனரை இவர் சேர்த்து எதிர்க்கிறார். அப்போ இன்னைக்கு தமிழ் தேசியர்கள் பார்ப்பனர் என்பவர் தமிழை தாய்மொழியாக பேசுகிறவர்கள், தமிழர் என்றால் பார்ப்பனரும் வருவார்கள்னு சொல்கிற பொழுது குதிக்கிற இந்த திராவிட தேசியர்கள் பார்ப்பனர் என்பவர் தமிழர்னு சொல்கிறார் இல்லையா ஐயா, அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க? அப்படின்னா ஒரு காலத்தில் திராவிட அந்த கோட்பாடும் ஆரியமும் சேர்ந்து தானே இங்கே வந்து பிஜேபி ஆட்களோட எம்எல்ஏ ஆக்குறாங்க, அவங்க கூட்டணியோட மத்திய அரசில் ஒன்றிணைஞ்சு போகிறாங்க. இதே வாதம் சரியாக இருந்தால் அப்போ 2 பேரும் ஒன்றா ஏந்து போகிறாங்களான்னு கேள்வி வந்துடும்ல. ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் செங்குவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சமூக செயற்பாட்டாளர் திரு அறிவன் சீனிவாசன் அவர்கள். வணக்கம். வணக்கம். சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பெரியார் குறித்து ஒரு சர்ச்சைக்குரிய வகையில் ஒரு கருத்து தெரிவித்திருந்தார். இது வந்து பெரியார் சொன்னதை தான் நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரெஸ் மீட்டில் வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்துருந்தார். பெரியார் வந்து தமிழ் சமூகத்துக்காக எதையும் செய்யலை அப்படிங்கிறதுலாம் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் முன் வச்சிருந்தார். ஆனால் இதற்கு பயங்கர கண்டனம் தெரிவித்து பெரியார் அமைப்புகள் திராவிட அமைப்புகள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களுக்கு எதிராக கடும் கண்டனங்கள் வந்து பதிவு செஞ்சிருந்தாங்க. பெரியாரி அமைப்புகள் வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, சீமான் பேசினதுக்கு ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி. ஆதாரம் குறித்து சீமான்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, பெரியார் நூல்களை நாட்டுடைமை ஆக்குங்க, அதன் பிறகு நான் வந்து ஆதாரத்தை காட்டுறேன் அப்படிங்கிறாரு. ஆதாரம் இல்லாமல் ஒரு கட்சி தலைவர் இப்படி பேசலாமா? முதல்ல வந்து அந்த அவர் சொன்ன கருத்து வந்து என்ன சொல்கிறாருன்னா, பெரியார் மாத்திரம்தான் இந்த சமூகத்து மேன்மைக்காக பாடுபட்டார்னு ஒரே ஒரு கதாநாயகனாக மாற்றுவது தவறு. இந்த பல பெரியார்கள் இருந்திருக்காங்க. தந்தை ஈவேரா பெரியாரே தன்னுடைய நூல்களில் எழுதுகிறப்ப என்ன சொல்வார்னா, தன்னை மட்டும் ஒரு பெரியார்னு சொல்லிக்கல. திருவிக்கா பெரியார் அவர்கள், மறைமலையடிகள் பெரியார் அவர்கள், உங்களுக்கு வாவு சிதம்பரம் பெரியார் அவர்கள்னு மரியாதையாக பெரியார்னா இந்த சமூகத்தை முன்னோக்கி அழைத்து செல்லுகிறவர்கள் பொருளில் தான் அந்த பெரியார் என்ற சொல்லாடல் பயன்படுத்திருக்கு. அந்த இன்னைக்கு பெரியார் என்ற சொல்லாடல் ஈவரா ஐயா அவர்களுக்கு மட்டும்தான் சொந்தம் என்று சொல்லுகிறார்கள் இல்லையா அவங்க சீடர்கள்லாம். ஆனால் அவரே அதை மறுக்கிறார். அவர் அந்த முன்னணியில் இருக்கிற சமூக சீர்திருத்தவாதிகளுக்கெல்லாம் பெரியார் பெரியார் என்று அடைமொழி போயிட்டு தான் பேசுகிறார். அவர் நூல்களில் அதுதான் காமிக்கிறோம். இதை தான் வந்து பெரியாரை பேணாதொழிகள் பெரியாரால் பேராய் இடும்பை தருணும் 2500 வருஷத்துக்கு முன்னாடியான இந்த தமிழ் நம்மளுடைய ஆசான் வந்து அந்த குறளில் சொல்லியிருக்கார். அப்போ பெரியார் என்றால் யாருன்னா வைஸ்மேன்னா ஒரு ஞானி, ஒரு சமூகத்தை முன்னோக்கி கொண்டு செல்கிறவர், வழி நடத்துகிறவர்கள் என்ற பொருளில் தான் அவங்க சொல்கிறாங்க. ஆத்திச்சூடிலையும் அதை மாதிரி தான் அவை பயன்படுத்துகிறாங்க. பெரியோர் சிறியோர் என்ற சொல்லாடல் பயன்படுத்துகிறாங்க. அப்போ வந்து பெரியார் என்ற சொல்லாடல் வந்து எல்லாருக்கும் பொதுவான அந்த சமூகத்தை முன்னோக்கி செலுத்துகிற எல்லாருக்குமான பொது சொல்லு. அது தமிழ் நிலத்தில் மட்டும்தான் அந்த சொல்லு வந்து திருவள்ளுவரால் பயன்படுத்தப்பட்டது. திருவள்ளுவர் காலத்தில் அந்நியர்கள் இங்கே வந்து யாரும் குடியேறல. அப்போ அவர் பெரியார் என்ற சொல்லாடலை யாரை பயன்படுத்துகிறார்னா, அந்த உள்ள தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழ் பெரியோர்கள் இருக்காங்கல்ல, சமூகத்தை முன்னோக்கி செலுத்துகிற பெரியோர்கள் இருக்காங்கல்ல, அவர்களுக்கான பொருளில் தான் அதை சொல்கிறாரு. பின்னால் வந்து அதற்கு பின்னாடி உலகம் இன்னைக்கு வரையும் வளர்ந்துருக்கிறதுனால பெரியோர் என்ற சொல் வந்து பொதுவாக உலகத்தில் யாரெல்லாம் வந்து இந்த சமூகத்தை காரல் மார்க்ஸ் பெரியார், லெனின் பெரியார், அண்ணா பெரியார், வள்ளலார் பெரியார் அப்படின்ற சொல்லாடல் நம்ம பயன்படுத்தலாம். பெரியாருக்கு அதுதான்.
அதெல்லாம் இவங்க வந்து இந்த பெரியாருக்கு மட்டும் இந்த பொருள் கொடுத்ததுனால அவங்க பெரியார்னு இன்னைக்கு அழைக்கிற பொழுது ஐயா ஈவராவை குறிக்குது. அதே போல் அண்ணன் சீமான் அவர் வந்து பெரியார் எதுவுமே செய்யலைன்னு சொன்ன மாதிரி அவர் காணொலிகளில் பார்க்கல. தமிழ் தேசியவாதிகளும் அதை சொல்லலை. பல பெரியார்கள் இந்த சமூகத்தை முன்னோக்கி எடுத்து செல்றாங்க. ஒரு ஊருடைய தேர் இருக்கு இல்லையா, ஒரு ஊர் தேரை வந்து ஒரு தனிநபர் எவ்வளோ பெரிய பயில்வானாக இருந்தாலும் இழுக்க முடியாது. ஊர் தேரி தான், ஊர் கூடி தான் தேரை இழுக்க முடியும். அந்த தேர் என்ற பெரிய அந்த இதை நீங்கள் இழுக்கணும்னா பல மனிதர்கள் வடம் பிடித்து இழுத்து தான் முன்னோக்கி செலுத்துகிறாங்க. அதே போல் இந்த சமூகமாகப்பட்டது பல பெரியார்கள் சேர்ந்து இழுத்து தான் நீங்கள் ஒவ்வொரு இன்ச்சாகவோ ஒவ்வொரு அடியாகவோ இழுத்து இன்னைக்கு வரை இந்த உலகம் வந்து இந்த நிலையை அடைஞ்சிருக்கு. இதான் அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறதா நாங்கள் உள்வாங்கிக்கிறோம். அது எல்லா தமிழ் தேசியங்களும் அதான் சொல்கிறாங்க. ஐயா மணியரசன் உட்பட சீமான் உட்பட மற்றும் இன்னும் பிற தமிழ் தேசியர்கள்லாம் பெரியாரும் அவருடைய பங்கும் இங்கு ஒரு 100 பெரியார்கள் இருக்காங்கன்னா அதில் தந்தை ஈவேரா பெரியாரும் அவருடைய பங்கு இருக்குதே ஒழிய அந்த 99 பெரியார்களை மறைத்து விட்டு ஒட்டுமொத்த வேலைகளையும் ஒரு பெரியார் ஈவேரா பெரியார் செய்தார் என்பதை நாங்கள் சொல்வது மாற்றுக்கருத்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் நாம் சொல்லுகிற பொழுது அவர் வந்து பெரியார் எதையும் செய்யலேன்னு சொன்னார்ன்றதை பதிவு பண்ண வேண்டாம். பெரியாரும் செய்திருக்கிறார். சரிங்களா? அது இப்போ நாம் தமிழ் தேசியரும் அப்படி தான் சொல்கிறோம். பெரியாருடைய பங்கு மகத்தானது, அதை நம்ம குறைத்து மதிப்பிடலை. ஈவேரா ஐயா பெரியாருடைய பங்கு மகத்தானது. ஆனால் அவர் மட்டுமே அந்த தேரை இழுத்து செல்ல முடியாது, செல்லவும் இல்லை. ஒரே மனிதர் செய்தது தான் அந்த தேர் நகர்ந்திருக்காது. சரிங்களா? இதுதான் நம்ம சொல்கிறோம். ஆனால் இப்போது சீமான் சொன்ன கருத்துக்கு வந்து ஆதாரம் இல்லாமல் அவர் பேசுகிறாரு. அதை நாட்டுடைமையாக்கப்பட்டால் நாங்கள் ஆதாரம் காமிக்கிறோன்னு சொல்கிறாருன்னு அந்த திராவிட சிந்தனையாளர்கள் சொல்கிறாங்க இல்லையா? ஆனால் இவங்க தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நாங்கள் கூட மனு கொடுத்துருக்கோம். நீங்கள் இன்றைக்கி வர சுமார் 188 தமிழ் ஆய்வாளர்கள் அறிஞர்களின் நூல்களை நீங்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கீங்க. அது நூல் உரிமை கொடுத்துருக்கீங்க. அந்த நூலுக்கான அந்த பேட்டன் ரைட் அந்த உரிமையும் கொடுத்துருக்கீங்க. 2 அந்த இதை கொடுத்துருக்கீங்க. அந்த குடும்பத்துக்கான இதுவும் நூல் உரிமையும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அந்த கடைசியாக கூட ஐயா கலைஞர் ஐயாவுடைய நூலை கூட நாட்டுடைமையாக்கப்பட்டதாக நம்ம செய்தித்தாளில் படிக்கிறோம். அப்போ அறிஞர் அண்ணாவுடைய நூல் நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கிறது, கலைஞர் ஐயாவுடைய நூல் நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு இடையில் இருக்கிற 188 தமிழ் ஆளுமைகளுடைய நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்குது இல்லையா? அப்போ ஐயா பெரியாருடைய நூல்கள் நாட்டுடைமையாக்கப்படணும் இல்லையா? நாங்கள் கேட்குற பொழுது ஒரு டிவி விவாதத்தில் கூட ஒருத்தர் சொல்கிறார், திராவிட சிந்தனையாளர், நாட்டுடைமையாக்கப்பட்டுடுச்சு, அவங்க அதை தமிழ் தேசியர்கள் தவறாக சொல்கிறாங்க. நாட்டுடைமையாக்கப்பட்டுடுச்சான்னு லிஸ்ட்டு எடுத்து பார்த்தா அந்த தமிழ் இணைய அந்த விர்ச்சுவல் யூனிவர்சிட்டியோ ஒரு இது இருக்கு இல்லையா, அதில் பார்க்குற பொழுது அதில் நம்மளுக்கு ஒரு ஆய்வுக்குரியதாக இருக்கிறதுனால நாங்கள் அதை கேள்வி கேட்டிருக்கோம். நீங்கள் ஆக்கியிருக்கீங்களா, நூல் உரிமை எவ்வளோ கொடுத்துருக்கீங்க, நாட்டுடைமையாக்கப்பட்ட நாள்லாம் கேட்டிருக்கோம். அது நம்ம இப்போ வந்து நம்ம சொன்னால் கூட அது ஆதாரமாக வரப்பொழுது ஆத்தென்டிகேட்டடாக இருக்கும், நம்ம சொல்லிடுவோம். அப்போ நீங்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்ட நூல்களில் நீங்கள் மறைக்க முடியாது இல்லையா? அது பொது நூலாக இருக்கும். ஒரு எழுத்து முன்ன பின்ன கூட்டக்கூடாது, குறைக்கவும் கூடாது. அது அந்த மூல ஆசிரியர் என்ன எழுதினாரோ அது அப்படியே இருக்கும். யார் வேணாலும் எப்போ வேணாலும் போய் பார்த்துக்கலாம். ஆனால் பெரியார் ஐயா பெரியாருடைய நூல் நீங்கள் நாட்டுடைமை ஆக்கப்படலைன்றதுனால திராவிட சிந்தனையாளர்கள் குறிப்பாக திராவிட கழகத்தார் கையில் இருக்கிறதுனால அவங்க தேவைப்படுற வசனங்களை அந்த வார்த்தைகளை மட்டும் எடுத்து சமூகத்துக்கு கொடுக்குறாங்க. இதுவும் இருக்குது. நீங்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டு நீங்கள் காமிங்க கொடுக்குறோன்றாங்க. இல்லைன்னா இன்னொரு தரப்பர் எங்ககிட்ட இருக்குதுன்றாங்க. அது எனக்கு தெரிஞ்ச அந்த ஆதாரங்கள்லாம் இல்லாமல்லாம் பேச மாட்டாங்க. இருக்கலாம், அவங்க தேவைப்படுறப்போ வெளிப்படலாம். இன்னொன்று அவங்க வைக்கிற வாதமும் சரிதான். ஒரு பொது சொத்தாக வைக்கிற பொழுது தானே நீங்கள் எந்த சின்ன சொத்து எந்த பெரிய சொத்து நிலைகுறையை நம்ம காண முடியும். ஒரு சொத்து தனி உடைமையாக இருக்கிற பொழுது அவருடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் உள்ளே பூந்து மூலப்பத்திரத்தை எடுக்க முடியாது இல்லையா? நீங்கள் புது சொத்தாக இருக்கிற பொழுது கேட்கலாம். இது காமன் ப்ராப்பர்ட்டி, பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. பப்ளிக் ப்ராப்பர்ட்டியில் வந்து ஆதாரத்தை எடுக்கிறது பப்ளிக் ரைட்ஸ் இருக்குது. ஆனால் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியை வைத்துக்கொண்டு நீங்கள் அந்த ப்ரைவேட் மனிதர்கள் அந்த ப்ராப்பர்ட்டியை காப்பாற்றுறவங்க கொடுக்குற ஆவணத்தையும் ஆதாரத்தையும் மட்டும் தான் பப்ளிக்கில் பேச முடியும். அந்த டிவி விவாதத்தில் பேசுகிறவர் இன்னொன்று சொல்கிறார், நாங்கள் பல நூல்களை ஐயா பெரியாருடைய நூல்களை அச்சிட்டு நாங்கள் வெளியிட்டிருக்கோம், அதுவே வந்து அது நாட்டுடைமை ஆக்கப்பட்டது தானே, அதை யார் வேணாலும் பிரிண்ட் போட்டுக்கலாமே, தவறு இல்லையேன்னு ஒரு வாதம் வைக்கிறாங்க. இப்போ எங்களை மாதிரி ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து மூலப்பத்திரத்தில் அந்த மூல ஆவணத்தில் ஐயா பெரியார் ஐயா எழுதின மூல ஆவணத்திலிருந்து நீங்கள் எடுத்து வைக்கிறது வந்து எடிட்டடாக தேவையான விஷயங்களை மட்டும் நீங்கள் பிரிண்ட் அடித்து வெளியே கொடுக்குறீங்க இல்லையா? ஒரு பிட்டாக தானே கொடுக்குறீங்க, மூல ஆவணம் வரல. ஒரு நூலாவது ஒரு தலைப்பிட்டு ஒரு நூல் கொடுக்குறீங்க, 10 ரூபாய் 20 ரூபாய் 100 ரூபான்னு ஒரு புத்தகம் கொடுக்குறீங்க. அந்த நூல் மூல ஆவணம் இல்லைல்ல. அதில் வந்து அந்த காலகட்டத்தில் ஒரு பெண் உரிமைனா பெண்களுக்கான தேவையான அந்த வசனங்கள் வார்த்தைகள் இருக்கும். அதை தானே நம்ம பண்ணுறோம். அது எடிட்டட் தானே.
முழு ஆவணம் இல்லைல்ல. ஒரு கட்டுரையுடைய முழு தொகுப்பு என்பது ஒரு கட்டுரையை முழு பக்கம் வேணும். அங்கே உள்ள இடையில வர ஒரு பேராகிராஃபை ஒரு வரிசையை எடுத்து தானே புத்தகமாக போட்டு கொடுக்குறோம். அதன் அடிப்படையில் தமிழ் தேசியர்கள் சொல்கிறாங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் முழு கட்டுரையை வெளியிடுங்க. முழு கட்டுரை தனி மனித உடைமையாக இருக்குது, பொது உடைமையாக இருக்குங்க. ஈவேரா ஐயா பெரியார் என்பவர் இந்த திராவிடம் என்று சொல்லுகிற இயக்கங்கள் கட்சிகளுக்கெல்லாம் தாய் தானே, எல்லாத்துக்கும் மூலமாக தானே இருந்தார். ஏன்னா அவருக்கு திராவிட கழகம்னு வருது. அதுக்கு முன்னாடி வேறு வேறு பேரில் இருக்குல்ல, சுயமரியாதை இயக்கம், தென்னிந்திய நல உரிமை சங்கம், நீதி கட்சி, இப்படின்னு திராவிடன்ற சொல்லாடல் வராமல் வேறு பேரில் இயங்குது. ஆனால் இதுக்கெல்லாம் தாய் கட்சி நீதி கட்சியாக இருந்தாலும் திராவிட என்ற சொல்லாடல் திராவிடர் கழகன்றதுலேருந்து தானே வருது. அப்போ அதுக்கு பிதாமகன் ஐயா பெரியார் அயோத்திதாச பண்டிதர் ஒரு பைசா தமிழன்னு நடத்தினாரு பத்திரிக்கையெல்லாம். ஸோ அவரே பார்த்தீங்கன்னா தமிழன்னா திராவிடன் தான், திராவிடன் தான் தமிழன் தான் அப்பவே சொல்லிட்டாரு. ஸோ அப்படி அவரே ஒரு ஆய்வறிஞர், ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கியவாதி, ஒரு எழுத்தாளர், ஒரு பண்டிதர், அவரே சொல்லியிருக்கும் போது எப்படி இது பொருள் மாடுவோம்? அது ஐயா அந்த பொருளில் சொன்னார். எப்படி பொருளில் சொன்னார்னா, திராவிடர் என்றாலும் தமிழர் என்றாலும் ஒரே பொருள் தான். இந்த திராவிடன்ற சொல்லாடல வேற எந்த மொழிக்காரங்களும் வரமாட்டாங்கன்னு சொல்றாரு. அப்பனா திராவிடன்ற சொல்லாடல்ல தெலுங்கர் வரக்கூடாது, கன்னடர் வரக்கூடாது, மலையாளி வரக்கூடாது, துளுவர் வரக்கூடாது, இந்திய பிராமணர் அல்லாத மற்ற மொழியினர் வரக்கூடாது. ஐயா பெரியார் என்ன சொல்றாருன்னா, இந்த நாட்டில் 2 இனங்கள் இருக்குது, ஆரியர் சூத்திரர். ஆரியர் என்றவர் வெளியிருந்து வராங்க, சூத்திரர் என்றவர் இந்த மண்ணின் மைந்தவர்கள், அவர்கள் தான் திராவிடர் என்று அழைக்கப்படுகிறார்கள் சொல்றாங்க. ஆனா அயோத்திதாசர் பண்டிதர் என்ன சொல்றாருன்னா, தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் இருக்காங்கல்ல, அது ஒடுக்கப்பட்ட தமிழை தாய்மொழியாக கொண்டவர் இருக்காங்கல்ல, அவர்களுக்கு மட்டும்தான் ஆதி திராவிடர் என்ற சொல்லாடல் வரும். ஏன்னா திராவிடம் என்ற சொல்லாடலுக்கு தமிழனுக்கு இன்னொரு பெயர் கொடுக்கப்பட்டு அவருக்கு முன்னாடி 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஆய்வு நூல் வந்துருச்சு, கால்வெல்டு வராரு, அதில் தவறோ சரியோ அந்த சொல்லாடல் பயன்படுத்தப்பட்டு வர்றதுனால சரியா இருக்கும் திராவிடம் என்ற அந்த பொருளை ஏற்றுக்கிறார். யார்? தமிழனுக்கு மட்டுமே திராவிடம் என்ற பொருள். உதாரணத்திற்கு மாங்காய் என்றால் மேங்கோ என்றும் பொருள். நீங்கள் ஆங்கிலத்தில் சொல்கிறீங்க, மாங்காய் என்று தமிழ் அழித்தால் அதுக்கு மேங்கோ என்றும் பொருள் அப்படின்னு வச்சுக்கிறீங்கன்னு வச்சுங்க. அது சரிதானே, ஆங்கிலத்தில் மேங்கோ, தமிழில் மாங்காய் தானே. அப்போ ரெண்டும் ஒரு பொருளை குறிக்கிற 2 சொற்கள் இல்லை, அதில் குழப்பம் இல்லைல்ல. இன்னொரு விஷயம், இப்போ சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்னாடி நாம் தமிழர் இயக்கம்னு ஆரம்பித்தார் 2010 இந்த டைமில். ஆரம்பித்த உடனே சொன்னார், நாங்கள் பெரியாரையும் ஏற்றுக்கொள்கிறோம் எங்களுடைய வழிகாட்டியாக. அதன் பிறகு அம்பேத்கர், பிரபாகரன் எல்லாருமே எங்களுடைய தலைவர்கள் அப்படின்னு சொல்லி தூக்கி பிடிச்சாரு. கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷமா டோட்டலா பெரியாரை உள்வாங்கி அவர் எங்களுடைய வழிகாட்டி, நாங்கள் அவரை தமிழர் அல்லாதவர் அப்படின்னு சில நேரம் பார்த்தாலும் கூட அவரை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் சமூகத்துக்கு ஒரு வழிகாட்டியா நாங்க ஏற்கிறோம் அப்படின்லாம் சொன்ன சீமான் திடீர்னு இன்னைக்கு டோட்டலா பெரியார் அவ்வளவு தூரம் அட்டாக் பண்ண வேண்டிய தேவை எங்க இருந்து வந்துச்சு? இல்ல, முதல் கேள்வி என்னன்னா, ஆரம்பத்துல பெரியாரை ஏற்றுக்கொண்டார், வழிகாட்டிகளில் ஒருவராக ஏற்றுக்கொண்டார், இப்போ ஏற்றுக்கொள்ளல. அவர் தானே சொல்றாரு, ஒரு 17 வருஷம் நான் திராவிட இயக்கங்களை நான் பயணிக்கிறேன் அப்படின்னா, நான் படிச்சு இவ்வளவு தூரம் முன்னேறினா அதுக்கு காரணம் பெரியார் தாத்தா தான், இல்ல அப்படின்னா சிவகங்கையில நான் மாடுதான் மேய்ச்சிட்டு இருந்திருப்பேன் அப்படின்லாம் சொன்னாரு. இன்னைக்கு பெரியார் ஏன் தாத்தாவை நீங்க ஏற்கல அப்படின்னா நீங்க பேத்தாவாயிட்டார் அப்படிங்கிறாரு. இது எல்லாமே டோட்டலா ஒரு காலத்துக்கு ஏற்பாடு போல் ஒரு முரண்பட்டு பேசுவது போலே தோணுது. இப்போ மாறுவதுதான் மாறாமல் இருப்பதுன்னு தானே இடதுசாரிகள் தத்துவம். காரல் மார்க்ஸ் சொன்னது இயக்கவியல் தத்துவம். ஒவ்வொரு நாளும் உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது. இதுதான் மாறாதது. எதிராக மாறாதது இருக்குதுன்னா எது இருக்கிறதோ, ஒரு சட்டை போட்டுக்கலாம், நாளைக்கு ஒரு மாறினா ஒரு ட்ரெஸ் போட்டுக்கலாம், அது அவரோட உரிமை. ஆனா கொள்கைன்னு ஒரு கொள்கையை ஏத்துக்கிட்டு அது டோட்டலா அதை கடைபிடிச்சிட்டு டோட்டலா இது எல்லாமே தூக்கி குப்பையில போடுறது அப்படிங்கிறது இது டோட்டலா ஏதோ ஒரு சந்தர்ப்பவாதமா தானே இருக்கு. சந்தர்ப்பவாதம் எப்படி இருக்கும்? ஒரு காலத்துல உலகம் தட்டைன்னு சொன்னாங்க, அறிவு உலகம் ஏத்துக்கொண்டது இல்லையா? அதே அறிவுலகம் உலக உருண்டைன்னு பின்னால் விஞ்ஞானங்கள்லாம் வளர்ந்து நேராக கோள்களில் போய் ஆய்வு பண்ண பிறகு உருண்டைன்னு சொல்கிற பொழுது அதே தத்துவத்தை ஏற்றுக்கணுமா? இல்லை நாங்கள் கொள்கையை எப்படிங்க மாற்றிக்கிறது, இந்த பூலோக கொள்கையை புவியியல் கோட்பாடை மாற்றிக்கிறது தப்பா சரியா? ஏன்னா உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது, விஞ்ஞான கருவிகள் வந்து கொண்டே இருக்கிறது, உண்மைகள் பழைய உண்மைகளுக்கு மாறாக புதுசாக வர்ற பொழுது அன்றன்றைய மாறுவதை தான் இயக்கவியல், அதை ஏற்றுக்கொள்வது தான் பகுத்தறிவு. பகுத்தறிவு என்பது விஞ்ஞானம் வளர்வதற்கு அப்பால் ஒரு உண்மை வந்தால் அதை ஏற்றுக்கணும். நீங்கள் கொள்கை ஒரு காலத்தில் ஒருத்தர் இருந்தார், இப்போ மாற்றிக்கிட்டாரு, அது தவறுனா அப்போ இருத்தலியல்வாதியாகவே இருக்க வைக்கிறாங்க. சீமானையும் தமிழர் தேசியர்களையும் ஒரு காலத்தில் பெரியாரை ஏற்றுக்கொண்டதனால் அவர்கள் நவீன மனிதர்களாக மாற வேண்டாம், பின்னவீன மனிதர்களாகவே இருங்க. மாறுதுதான் மாறாமல் இருக்கிறது என்ற கொள்கையை நீங்கள் பின்பற்ற வேண்டாம், மாறாமல் இருப்பது இருக்கிறபடியே இருக்கிற இருத்தியல் கொள்கையிலேயே இருங்க. பெரியாரை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் பெரியாரை தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் இப்படி சொல்றது தப்புன்னு சொல்றது முரணானது. ஐயா பெரியாரே பல முன்னாடி காங்கிரஸில் இருக்கிற பொழுது காங்கிரஸை உயர்த்தி பேசினார்,
கள்ளுக்கடை பிரச்சனை வர்ற பொழுது 5000 தென்னை மரங்களையோ பனை மரங்களையோ வெட்டி வீழ்த்ததா அவர் சொல்றாரு. 500 மரம். ஆமா, கதிரை நான் தோல் மேலேயே சுமந்து நான் வித்தேன் அப்படின்னாரு. அப்படியாப்பட்ட மனிதர் காங்கிரஸ் வந்து அந்த குருகுலத்தில் நடந்த ஏற்றத்தாழ்வுகளை வச்சு வெளியே வரார் இல்லையா? இல்லை, நான் ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்டேன், காந்தியை நான் தலைவராக ஏற்றுக்கொண்டேன், சாகுமறை அவரை தான் இருப்பேன்னு சொன்னாரா? பின்னால் அவரை மாதிரி காந்தியை விமர்சனம் பண்ணவர் யாருமே இல்லைல்ல. அப்போ இயக்கவியல் ரீதியாக நவீன வடிவத்தில் அவருக்கு அந்த லெவலில் அப்போ காந்தி மிகப்பெரிய தலைவராக கள்ளப்பாடு மாட்டாமல் உங்களுக்கு விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட தலைவராக தெரிந்ததுனால அவர் ஏற்றுக்கொண்டார். அது சரி. பின்னால் அவர் அறிவு மேன்மை கருதி அவருக்கு உண்மையை கண்டுபிடித்திட்ட பிறகு கண்ணால் பார்த்து காதால் கேட்டு பகுத்தறிவால் அறிந்துட்ட பிறகு அவர் சரின்னு தவறுன்னு தோன்றாரு, தனியாக வெளியே வர்றார் இல்லையா? சுயமரியாதை கழகம் ஆரம்பிக்கிறார் இல்லையா? அதுக்கு பிறகு அது நீதி கட்சின்னு ஆரம்பிக்கிறார் இல்லையா? அப்போ பெரியார், ஐயா பெரியார் செய்தது நவீனம் என்றால், பகுத்தறிவு என்றால், இயக்கவியல் என்றால், சீமான் செய்வதும் பகுத்தறிவு இயக்கவியல் நவீனம் தானே. அப்போ திராவிட சிந்தனையாளர்கள் செய்தால் அது நவீனம் என்று அழைப்பதும், தமிழ் தேசியர்கள் செய்தால் அது பின்னவீனம் அப்படி என்று சொல்வதும், அப்போ சொல்லுபவர்கள்கிட்ட குறைபாடு இருக்கு. யார் உடைத்தால் மண்குடம், யார் உடைத்தால் பொன்குடம் என்று ஒரு தவறான தத்துவத்தை புகுத்துறார்கள் தான் நம்ம எடுத்துக்கிறோம். உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். ஐயா பெரியார் பிராமணர்களை பார்ப்பனர்களை பின்னாளில் கடுமையாக விமர்சித்தார் இல்லையா? ஏன்னா அவர்கள் அந்நியர்கள், இந்தியாவில் வெளியிலிருந்து வந்து குடியேறியவர்கள், அவர்கள் ஆரியர்கள், இந்த தேசத்தினுடைய 97% இந்த பூர்வகுடி மக்களுடைய உரிமைகளை உறிஞ்சி குடிக்கிறார்கள். எனக்கு இந்த கொள்கை தான், காங்கிரஸ் ஒழிய வேண்டும், காந்தியார் ஒழிய வேண்டும், பார்ப்பனர் ஒழிய வேண்டும், சாதி ஒழிய வேண்டும், அது இருக்கிற மதம், இப்படி தானே அவர் கொள்கையை கோட்பாடாக இருந்தார். அப்போ பார்ப்பனர்கள் அவர் என்ன சொல்றாரு? அந்நியர்கள்னு சொல்றார். ஆனால் அவரே இந்த புத்தகத்தில் பெரியார் பற்றி பெரியார், தந்தை பெரியார் எழுதிய கட்டுரைகளின் தொகுப்பு, திராவிடர் கழக வெளியீடுன்னு தலைப்பில் அவங்க போட்ட புத்தகத்தில் எத்தனாவது பக்கத்தில் சொல்றாருன்னா 4வது பக்கத்தில் இந்த வார்த்தை இருக்கு. என்ன சொல்றாரு? பிராமணர்களே நீங்கள் யாரு சொல்றீங்க, பார்ப்பனர்களே அந்நியர் தானே சொல்லி இன்னைக்கு வர அந்த கழகத்தார் அந்த சிந்தனையாளர்கள் விமர்சிக்கிறாங்க இல்லையா? ஆனால் ஐயா என்ன சொல்றார் பாருங்க. உதாரணமாக, சாதாரணமாக எனக்கு 1900 பார்ப்பனர் தமிழர் என்ற உணர்ச்சியுன்று பேசும்போது இந்த பிரிவு எனக்கு அடிக்கடி ஏற்படும் என்றாலும் பார்ப்பனருக்கு நான் நல்ல பிள்ளையாக இருந்தேன்னு சொல்றார். 1900 இன்றிலிருந்து 124 ஆண்டுக்கு முன்னாடி பார்ப்பனர் அவர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழர் என்ற உணர்ச்சி எனக்கு ஏற்படுதுன்னு அவரே சொல்றார். பின்னாடி தான் பார்ப்பன எதிர்ப்பு, பிராமண எதிர்ப்புன்ற சொல்ல வந்து அதில் உள்ள பார்ப்பனரை சேர்த்து எதிர்க்கிறார். அப்போ இன்னைக்கு தமிழ் தேசியர்கள் பார்ப்பனர் என்பவர் தமிழை தாய்மொழியாக பேசுகிறவர்கள், தமிழர் என்றால் பார்ப்பனரும் வருவார்கள்னு சொல்ற பொழுது குதிக்கிற இந்த திராவிட தேசியர்கள் பார்ப்பனர் என்பவர் தமிழர்னு சொல்றார் இல்லையா ஐயா? அதற்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? அப்போ பின்னாடி என்ன வடக்குதுன்னு ஆய்வு பண்ற பொழுது பிராமணரை எதிர்க்கிற பொழுது பிராமணர்களோடு இந்த பார்ப்பனையும் சேர்த்து எதிர்க்கிற ஒரு சூழ்ச்சி வந்திருக்குது பின்னால் ஆய்வு பண்றோம். அப்ப ஐயாவே அவருடைய எழுதிய நூலில் என்ன சொல்றாருன்னா பார்ப்பனர் என்பவர் தமிழர். இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா தமிழ் தேசியர்கள் பார்ப்பனர் தமிழர், பிராமணர்கள் என்பவர் வேறு மொழியினர், பிராமணர்கள் வேறு பார்ப்பனர் வேறுகள் சரியா தானே வைக்கிறாங்க. பெரியார் ஐயாவும் ஆரம்பத்தில் அழகா நமக்கு சரியா தானே இந்த வார்த்தை வைக்கிறார். பார்ப்பனர் தமிழர் தானே. நம்மள சொல்ல பார்ப்பனர்கள் வந்து ஆரியர்கள் கிடையாதா? ஆமா, பார்ப்பனர், ஐயர், பெரியார் இவர்கள்லாம் திருக்குறள்ல என்ன சொல்றாங்கன்னா இந்த மண்ணில் இருக்கிற அறிவாளிகள், சமூக சீர்திருத்தவாதிகள், பெரியார்கள். ஏன்னா திருக்குறள் எழுதுற பொழுது தமிழ்நாட்டில் தமிழ் மண்ணில் தமிழ் மொழியில் எழுதுறாங்க. அவர் யாரை பார்த்து எழுதுறாருன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த மக்களுடைய மேன்மையான மக்கள் என்னென்ன செய்கிறாங்கன்னு பார்த்து எழுதுறாரு. ஏன்னா இப்படி தான் பெரியார்கள் இருக்கணும். ஐயர் உங்களுக்கு வந்து திருமண உறவுகளில் பிரச்சனை வர்ற பொழுது தானே தாலி என்ற ஐயர், யாத்தனர், கரணன் என்பன் வருது. அப்போ இதெல்லாம் ஐயர்னு சொல்கிற சொல்லாடல். பெரியார் என்றால் பேனாதொழிகின் பெரியாரால் பேரா இன்பன்னா அது பெரியார் என்ற சொல்லாடல் யார் வர்றது? அந்த வயசுமனை தானே சொல்கிறாங்க. ஐயர், பார்ப்பனர், பார்ப்பனர் என்றால் யாருன்னா அந்த பார்ப்பு தொழிலை செய்பவர் பார்ப்பனர். தொல்காப்பியத்தினோட வருது பார்ப்பிடை மந்தி. இந்த சொல்கள்லாம் தமிழ்நாட்டில் தமிழ் பார்ப்பனர், தமிழ் ஐயர், தமிழ் பெரியார்களுக்கு தமிழ் அந்தனர், அந்தனர் என்போர் அறவோர், தந்தனர் என்போர் பூணூல் போட்ட பிராமணர்னு சொல்லலையே எங்க தமிழ் ஆசான். 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த நம்மளுடைய திருவள்ளுவர் பிரான் அந்தனர் என்பால் யார் என்றால் பூணூல் போட்டுக்கொண்டு சாதி வர்ணாசிரமம் போட்டு செய்கிறவன் சொல்லலை. அந்தனர் என்பன் அறவோர், அறிவுல மேன்மையை நீக்கிறவன், அறிவுலகத்துக்கு இட்டு சொல்லுகிறவன் என்ற பொருளில் தானே பேச. ஒரு கேரக்டரை நீங்க சொல்ல வர்ற பொழுது அறிவர், அந்தனர், ஐயர், பார்ப்பான், பெரியார் என்ற சொல்றார்.
ஆனால் நீங்கள் இங்கே வர்ற பொழுது அந்த சொல்லாடலை அவர்கள் சிந்தனையாளர்களுக்கு மாற்றிக்கிட்டாங்க. அதில் சொன்ன பெரியார் உலகத்தில் ஒருத்தராக இருப்பார், அது ஈவேரா பெரியார் மட்டும்தான். ஆனால் அந்த ஈவேரா பெரியாரே பல பெரியார்கள் இருந்ததாக அவர் குறிப்பிடுறார். ஆனால் அவருடைய சீடர்கள் தான் ஒரே பெரியார்னு சொல்கிறாங்க. இந்த முரண்பாடை நம்ம எதிர்க்கணும் இல்லையா? அதேமாரி ஐயா முன்னுக்கு சொன்ன விஷயத்தை இப்போ மறுக்கிறார். அப்போ பார்ப்பனர் தமிழர் என்று ஐயா சொல்லிட்டாரு. பெரியார் ஐயா பார்ப்பனர்னு சொன்னதை பின்னாடி அதே பார்ப்பனரையும் பிராமணரையும் ஆரிய வெளியிருந்து வந்ததுன்னு சொல்கிறார் இல்லையா? இது முரண்பாடானது தானே? அப்போ அவரே கருத்தை மாற்றிக்கிறார்ல. ஆனால் உண்மை வந்து அவரே சொல்கிறார். இன்னொரு கருத்தும் அதே மாதிரியான முரண்பாடு இருக்கார். இந்து மதத்தை ஒழிப்பது தான். ஏன்னா இந்து மதம் தான் சாதியை வளர்க்கிறது. அதுதான் இந்த அசிங்கமான அந்த இறைவன்கள் முரண்பாடான இறைவன்களாக இருக்குது, அதை ஒழிச்சு கட்டணும்னு சொல்கிறார்ல. இந்து மதம் தான் மிகப்பெரிய ஜாதி அடிமைகளுக்கு காரணமாக இருக்குன்னு சொல்கிறார்ல. இதை பாருங்க, இப்போ சீமான் முன்னுக்கு பின் முரணா பேசுகிறாரு, இது சரியானு சொல்ல வர்றதுனால இந்த உதாரணம் காமிக்கிறோம். ஏன்னா நாம் பெரியாரை அவர் சொன்ன நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்கிறோம். யாருமே முற்றாக ஒதுக்க வேண்டிய ஒரு மனிதரும் இல்ல, முழுதாக ஏற்றுக்கொள்ள முடியும். இந்து மதம் ஏற்றத்தாழ்வுகளை சொல்லுதா இல்லையா? அதை மட்டும் சொல்லுவோம். அப்ப பெரியார் ஐயா பெரியார் சொன்னதை சொல்லிட்டு நம்ம சொல்லலாம், சரிங்களா? இல்ல, இந்து மதம் வந்து ஏற்றத்தாழ்வுகளை கற்பிக்குதா இல்லையா? அதுதான் இந்து மதம் என்றால் என்னன்னு நீங்க சொல்லாதானே இந்து மதம் ஏற்றத்தாழ்வு கற்பிக்கிறது. ஐயா என்ன சொன்னான்னு சொல்லிட்டு நாம் இந்து மதம்னா அது அப்புறம் வரும். ஐயா சொல்றார் பாருங்க. எப்போ எத்தனாவது பக்கத்துல? குடியரசு 1925 பெரியாரின் கருத்தும் பேச்சும் தொகுதி வந்து 1ல் சொல்றார். இது யார் போட்டது? பெரியார் திராவிட கழகம். எத்தனாவது? தொகுதி 1ல் பக்கம் எத்தனாவது பக்கத்தில் சொல்றாங்கன்னா 333. அதில் சொல்றார் இந்து மதம்னா எவ்வளோ உயர்ந்த நிலையில் இருந்தது, இந்து மதத்துக்குள்ள பார்ப்பன மதம் நுழைஞ்சதுனால எவ்வளோ அப்போ பார்ப்பன மதம் வேறு இந்து மதம் வேறுன்னு ஐயா ஆரம்பத்தில் டிஃபைன் பண்ணுறாரு. பின்னாடி எப்படி பார்ப்பனரையும் பிராமணரையும் ஒன்றா சேர்த்து இங்கே நுழைச்ச மாதிரி இந்து மதன்ற பூர்வ மதத்துக்கும் பின்னாடி வந்து ஆரிய மதத்தையும் ஒன்னா சேர்ந்து இங்கிலீஷ்காரன் கொடுத்தனால வந்த விளைவை பற்றி பேசுகிறார் பாருங்க. உயர்ந்த தத்துவங்களை கொண்டதும் புல் பூச்சி புல் பூண்டு பூச்சி புழு மரம் கல் பட்சி மிருகம் யாவும் கடவுள் மயமென்றும் ஒவ்வொன்றும் பூசிக்கத்தக்கதென்றும் கொள்கைகளை கொண்டதுமான இந்து மதம் என்று சொல்லப்படுவது சிலரின் நன்மைக்காக அவர்களின் தந்திரத்தினாலும் மோசத்தினாலும் பாழாக்கப்பட்டு ஒரு பெரிய சமூகமே சின்னாபின்னமாக்கப்பட்டு அந்நியர் வசமாகி ஒற்றுமை இழந்து துவேஷம் மேற்கொண்டு மீளா நரகம் என்னும் அடிமை குடியில் ஆழ்ந்து கொண்டு போகிறது. மிகவும் கொடுமையான இந்த இவ்வித பிராமண தர்மம் இந்தியாவிற்குள் நுழையாது இருந்திருக்குமே, ஆனால் இன்றைய தினம் இந்தியா இந்த கதியில் இருந்திருக்கவே மாட்டாது. அப்படி இருந்தும் இப்பிராமண மதம் சொல்ல வர்றார். இது எந்த ஆண்டில் சொல்றார்னா, இந்த கட்டுரை குடியரசு கட்டுரை 22/11/1925 சொன்னதா அவங்களே போட்டுருது. அப்பனா 1925 பார்ப்பனர் அவரை தமிழராக ஏற்றுக்கொள்றாரு. 1925 இங்க இருந்த பூர்வ சமயங்கள் ஒழுக்கமாகவும் அன்புமயமாகவும் இருந்தது. எதை சொல்றாரு? பூர்வமகம் சைவம் வைணவம், அதற்கு முன்னாடி வந்து இயற்கை வழிபாடு ஆசிவம் இப்படின்னு போகலாம். அதனுடைய பரிணாமமாக தான் சைவம் வைணவம் வருது கடைசியா. அப்போ இந்த சைவம் வைணவமான மதமாகப்பட்டது, இயற்கை வழிபாடானது, ஆசிவமாகமானது மிக உயர்ந்த நோக்கத்துக்காக இருந்தது. அந்த ஆரிய தர்மம் என்ற பிராமணிய தர்மம் இருக்குல்ல, சாதியை ஏற்ற தோழர்களை கொண்டு பிராமணிய தர்மம் இந்தியாவிற்குள் நுழையாது இருந்திருக்குமேயானால் இந்த மதம் இப்படி போயிருக்காதுன்றார். அப்போ இந்து மதம் இன்னைக்கு இந்து மதம் பேர் வந்திருக்குது. இதுக்கு முன்னாடி அந்த இந்து மதம்னு ஒரு சொல்லாடலை பயன்படுத்துறது பூர்வ வழிபாட்டை சொல்றாரு. இந்து மண்ணுக்கு தமிழுடைய வழிபாடு தான் சமணம். உங்களுக்கு எந்த மதமாக இருந்தாலும் இந்தியாவுக்கு எல்லா மதமும் தமிழுடைய வழிபாடு தான். பின்னாடி தான் மாறுது எல்லாருக்கும். அப்போ இந்து மதன்ற கோட்பாடு முன்னாடி வேற ஒரு வடிவத்தில் வைக்கிறாரு, பின்னாடி ஆரிய தர்மம் தான் இந்து மதம் மாத்துறாரு இல்லையா? இது முன்னுக்கு பின் முரணானது இல்லையா? இல்ல, முரணானது இல்லை. அவர் அப்ப படிக்கிற பொழுது ஒரு கருத்து வருது, பின்னாடி கருத்து சரியோ தவறோ. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு கருத்தை சரியோ தவறோ நான் சொல்வதற்கு எனக்கு உரிமை உண்டு, அதை ஏற்றுக்கொள்வதற்கும் மறுப்பதற்கும் உங்களுக்கு உரிமை உண்டு. உங்களை நீங்க என்ன தடுக்க கூடாது. என் கருத்தை வெளிப்படுத்துறதுக்கு என்ன நீங்க தடுக்க கூடாது. உங்க கருத்தை சொல்வதற்கும் நான் தடுக்க மாட்டேன். ஒரு பெரியாரே சொல்லிவிட்டார் என்பதற்காக நான் சொல்லும் அத்தனையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டாம். ஏற்றுக்கொண்டால் நீ அடிமைன்றார். ஒரு அடிமையாகப்பட்டவன் யாருன்னா, பகுத்தறிவோடு நலமானதை பிடித்துக்கொள் பொல்லாங்கு தோன்றிலாம் விட்டுன்னு ஐயாவே சொல்றாரு. அப்ப சீமான் இல்ல இன்னும் பிற தமிழ் தேசியர்கள் ஒரு காலத்தை ஈவேரா ஐயாவை ஒரே ஒரு தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள், பின்னாடி பல தலைவர்களில் ஒருவராக வைத்துக் கொண்டார்கள் என்று சொல்றாங்க. இது வந்து அவங்க வந்து இப்படி முன்னுக்கு பின் முரணா பேசுறாங்களே அப்படின்னு சொல்லுவது என்பது இயக்கவியலுக்கு முரணானது.
ஐயா பெரியார் மூலவரே அப்படிதான் இருந்திருக்காரு. நலமானதுன்னு சொல்ற பொழுது ஏத்துக்கிறாரு. இப்ப சீமான் அவர்கள் பேசின உடனே அவருக்கு ஆதரவா வந்து நிக்கிறது யாரு அப்படின்னா தமிழிசை சவுந்தரராஜன் வந்து நிக்கிறாங்க, அண்ணாமலை வந்து நிக்கிறாரு, எச் ராஜா வந்து முன்னாடி நிக்கிறாரு, ஆரியம் பேசக்கூடியவங்க, வலதுசாரி சிந்தனையாளர்கள், பாஜக, RSS போன்ற அத்தனை பேரும் வந்து நிக்கிறாங்க. துக்ளக் குருமூர்த்தி உட்பட வந்து நிக்கிறாங்க. சீமான் பேசியது வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இவருடைய பின்னால் வந்து வலதுசாரி சக்திகள் வந்து சீமானை கையகப்படுத்தி விட்டதா அப்படிங்கறதா திராவிட இயக்க அமைப்புகளுடைய கேள்வியா வந்து இருக்கு. சரி, ஒரு இந்தியாவுக்கு பாஜக சார்ந்து எங்க வராரா சீமான் அப்படிங்கிற கேள்வி இல்ல. இந்தியாவுக்கு ஒரு ஆபத்து வந்துருச்சு. ஏதோ ஒரு அந்நிய தேசத்துக்கோ இல்லை வெளியே போர் படையெடுப்புக்கோ அப்படிதான் அவங்க திராவிட கொள்கையை கைவிடுறதுக்கு காரணம் சீனா படையெடுப்பால் தானே. அவங்க கேட்குற பொழுது ஒரு நாடு நம்மளுக்கிட்ட படையெடுத்துருச்சு, அப்போ நாம் ஒற்றுமையாக இருக்கணும், ஆகையால் தற்காலிகமாக இந்த தனி திராவிடம் என்பதை கைவிடுறோன்னு சொன்னாங்க இல்லையா திராவிட சிந்தனையாளர். அப்போ பொது எதிரி இந்தியாவிற்கு வெளியே இருந்து ஒரு எதிரி வர்றான்னா இங்கே பிஜேபியும் ஒன்றா சேரும், காங்கிரஸும் ஒன்றா சேரும், திமுகவும் ஒன்றா சேரும், நாம் தமிழும் ஒன்றா சேர்ந்து தானே அந்த பொது எதிரிக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஏன்னா இது எல்லாருக்குமான பிரச்சனை இல்லை. ஆகையால் இவங்கெல்லாம் ஒன்னா கூட்டு சேர்ந்துட்டாங்கன்னு அர்த்தமா? இல்ல, பொது கருத்துக்கு ஒன்றிணைறாங்க. சரின்றதுனால ஒன்று ஆதாரம் என்கிட்ட இருக்கு அண்ணாமலை சொல்றாரு, எச் ராஜா சொல்றாரு. இது ரொம்ப பின்னூட்ட அரசியல், ரொம்ப நுண்ணிப்பா கவனிக்க வேண்டியது. ஒரு புத்தகத்தை வந்து 10 பேர் படிக்கிறாங்க. இப்ப கூட நம்ம பல புத்தகங்கள் ஆதாரம் வச்சிருக்கிறோம். இந்த ஆதாரத்தை வச்சு பேசுறதுனால சீமானுக்கு ஆதரவுன்ற பேர் இல்ல. உண்மையா பொய்யா நீங்க கேட்குறீங்க, உண்மைன்றதுனால ஆதாரம் கேட்குறோம், பொய்யினால் ஆதாரம் காமிக்கிறோம். அதானே உண்மையை காமிக்கிறதுனாலே அது சீமானுக்கு ஆதரவு, பொய்ன்னு சொல்றதுனால திராவிட சிந்தனையாளருக்கு ஆதாரன்றதுனா அப்ப நடுநிலையாளர்கள் அவர்கள் எந்த கட்சியில வேணாலும் எந்த ஜாதியில வேணாலும் இருக்கலாமே. ஒரு நடுநிலை இல்லை ஒரு சார்பு எதிர் சார்பு இந்த கருத்தை சொல்றவன் ஒரு சாதியை சார்ந்தவனா இருக்கலாம், ஒரு மதத்தை சார்ந்தவனா இருக்கலாம், ஒரு கட்சியை சார்ந்தவனா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். இல்ல அவர் நீங்க அண்ணாமலை சொன்னான்னா பிஜேபி சொன்னான்னா இது பொய்னா பொய், உண்மைன்றதால உண்மைன்னு சொல்றாங்க. அப்படின்னா ஒரு காலத்துல திராவிட அந்த கோட்பாடும் ஆரியமும் சேர்ந்து தானே இங்க வந்து பிஜேபி ஆட்களுடைய எம்எல்ஏ ஆக்குறாங்க, அவங்க கூட்டணியோட மத்திய அரசுல ஒன்றிணைஞ்சு போறாங்க. இதே வாதம் சரியா இருந்தா அப்ப 2 பேரும் ஒன்னா ஏந்து போறாங்களான்னு கேள்வி வந்துடும்ல. இப்ப இந்த சீமான் அப்போ குற்றச்சாட்டு முன்னாடி சொன்னதான், யார் உடைத்தால் மண்குடம், யார் உடைத்தால் பொன்குடம். தமிழ் தேசியவாதிகள், இந்த மண்ணினுடைய உரிமையை பேசுகிறவர்கள், இந்த மண்ணினுடைய வளநலத்தை பேசுகிறவர்கள், காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள், இந்த மண்ணில் 89% தமிழர்கள் இருக்கிறார்கள் என்று புள்ளிவிவரம் சொல்லுது. அப்ப 89% தமிழருக்கு அதிகாரம் வேண்டும், 11% மொழி சிறுபான்மையினருக்கு அதிகாரம் வேண்டும். இந்த மண்ணில் உள்ளவர்களே அதிகார மையமாக இருந்து எல்லா மொழி தேசியனத்தவருக்கும் பாதுகாப்பாக இருக்கணும்னு தமிழ் தேசியர்கள் பேசினா அந்த கருத்துக்கு எதிராக திராவிட சிந்தனையாளர்களும் இடதுசாரி சிந்தனையாளர்களும் இல்லை மற்ற சிந்தனையாளர்களும் சொல்லுவதும், அதே திராவிட சிந்தனையாளர்கள் இடதுசாரி சிந்தனையாளர்கள் சொல்ற பொழுது அதுக்கு ஆதரவு தெரிவிப்பதும் இது வந்து ஒரு கருத்து சுதந்திரமும் நியாயமும் இல்லைல்ல. உதாரணத்துக்கு முன்னாடி மன்னனுக்கு ஒரு விருதை வந்து பெரும் அழுத்தத்துக்கு காரணமாக திரும்ப வாங்கிட்டாங்க, இல்லை அனுப்பப்பட்டார், இவரே அனுப்பிட்டாருன்னு சொல்றாங்க இல்லையா. அவர் தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழுடைய வரலாறை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு வேலையை செஞ்சார். ஆனா 10 ஆண்டுக்கு முன்னாடி இதே இடதுசாரி சிந்தனை உள்ள பெருமாள் முருகன் என்ற ஒரு ஆளுமை ஒரு நாவல் எழுதுகிற பொழுது வந்த எதிர்ப்புக்கு ஒரு மனிதனுடைய கருத்து சுதந்திரத்தின்பால் பிரச்சனை வந்துருச்சுன்னு திராவிட சிந்தனையாளர், தலித்திய சிந்தனையாளர்கள், அம்பேத்கரிஸ்டுகள், பெரியாரிஸ்டுகள், கம்யூனிஸ்டுகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த 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 அவரை பாதுகாத்தாங்கல்ல, எழுத்தாளரை பாதுகாத்தாங்கல்ல, கருத்து சுதந்திரத்துக்கு கையாக இருந்தாங்கல்ல. ஏன் இந்த இன்னைக்கு வந்து ஒரு தமிழ் தாய்மொழியாக கொண்ட தமிழ் தேசியத்தின் நிற்கிற தமிழுடைய வரலாறை மீட்டெடுக்கிற மன்னர் இல்லை. இப்ப அந்த கருத்து சுதந்திரம் சரினா இவருக்கு இருக்கணும்ல. அப்ப நாம் தமிழ் நிலத்துல என்ன நீண்ட காலமா 10-100 ஆண்டுகளா ஒரு இறையறை வச்சு பார்க்கிறோம்னா, தமிழர்கள், தமிழ் தேசியம், தமிழுடைய ஆளுமைகள், தமிழுடைய படைப்புகள், தமிழுடைய வரலாறுகள் பேசுகிற பொழுது அவர்கள் 2ஆம் தரம் குடிமக்களாகவோ அவர்கள் கருத்துக்கு ஆதரவாக நிற்காத நிலையும், தமிழ் தேசியம் அல்லாத பிரதேசியங்கள், அது இடதுசாரியமாகட்டும், தலித்தியமாகட்டும், அம்பேத்கரியமாகட்டும், திராவிட சிந்தனையாகட்டும், பெரியார இவைகள் பேசுகிற பொழுது அவர்களுக்கு பிரச்சனை வருகிற பொழுது தமிழ் தேசியவாதிகளும் அவர்களுக்கு சாதகமாக இருக்கணும்னு சொல்லுவோம். அந்த நுணுக்க அரசியல் தான் இங்க தமிழ் தேசியர் பேசுறாங்க. நாங்க ஒரு விஷயத்தை நீங்க சொன்ன அந்த கருத்து முரண்பாடுகள், நீங்க அறிவு மேன்மைக்காக பின்னா நாங்க வேற கருத்தை மாத்திக்கிறோம்னு சொன்ன விஷயத்தை நாங்க சொன்னா மட்டும் ஏன் நீங்க எதிர்க்கிறீங்களே? அப்ப தமிழ் தேசியம் பேசினா அந்த கருத்தாளர்களை எடுத்து தமிழ்நாடு தமிழருக்கேன்னு சொல்லிட்டாரு அன்னைக்கே பெரியார். தமிழ்நாடு தமிழருக்கேன்னு ஏன் சொல்றாரு? தமிழ்நாடு எல்லா மாநிலங்களும் பிரிஞ்சு போயிடுச்சு. நீங்கள் மாநிலங்கள் பிரிவதற்கு முன்னாடி ஒன்றா இருந்தோம் இல்லையா? ஒன்றா இருக்கிற பொழுது 4 மாநிலங்களில் இருக்கிற மக்களில் தமிழ் அதிகமாக இருந்தான், 3-4 கோடி பேர் இருந்தான். திராவிட நாடுன்னு ஒன்று வந்தால் அதில் தமிழன் தான் அதிகாரமாக இருப்பான். ஏன்னா மக்கள் தொகை அதிகாரத்தில் இருக்கிறதுனால. அதனால் அன்றைக்கி நாங்கள் திராவிட நாடு கேட்டோம். இன்னைக்கு மொழிவழி மாநிலம் பிரிஞ்சு போயிடுச்சு, தனித்தனி மாகாணன்றது மாநிலங்களை சொல்கிறார். இந்த இடத்துல யார் அதிகமாக இருக்கிறான்னா மற்ற மாநிலத்தவர் தான் இங்கே அதிகாரம்.
தனி மாநிலமாக தமிழ்நாடு பிரிஞ்சாலும் இந்த மாநிலத்தில் அதிகாரமாக இருக்கிறவங்க யாருன்னா பிறமொழியாளர் தான் இருக்கிறான். அதனால நான் தனி தமிழ்நாடு, நான் திராவிட நாடு விட்டுட்டு தனி தமிழ்நாடு கேட்குறேன்னு சொல்கிறார். சரியான வாதம் தானே? அப்போ தமிழ்நாடு தமிழருக்கே கேட்டதில் பெரியாருக்கு பங்குண்டு, அவர் நியாயமாக கேட்குறாருன்னு தானே இருக்குது. இதே கருத்து எப்படி முன்னாடி இந்து மதத்துக்கு மாற்றிக்கிறாரு, பார்ப்பனருக்கு மாற்றிக்கிறாரோ, பின்னாடி என்ன சொல்கிறார்? அந்த திராவிட சிந்தனையாளர்கள் எல்லாமே சொல்கிறாங்க தமிழ்நாடு தமிழருக்கு தான். தமிழர் என்றால் திராவிடர், திராவிடர் என்றால் தெலுங்கரும் வருவார், மலையாளியும் வருவான், கன்னடம் வருவார்னு சொல்கிறதுனால தானே பிரச்சனை. நீங்கள் தமிழ்நாடு தமிழருக்கே என்றால் தமிழ்நாட்டு அதிகாரம் தமிழருக்கு மட்டுமே சொல்கிறதுல நின்று போச்சுன்னா தவறு இல்லை. அவங்க என்ன சொல்ல வராங்க? தமிழர் என்றால் தமிழ்நாடு தமிழருக்கே, தமிழ்நாட்டு அதிகாரம் தமிழருக்கே. ஓகே, அதுவும் நிறுத்திக்கணும். தமிழர் என்றால் யார்? திராவிடர். திராவிடர் என்றால் யார்? தெலுங்கர், மலையாளி, கன்னடம் வருவான். அப்போ மாநிலங்கள் பிரிந்து போனாலும் தமிழருக்கு அதிகாரம் வேணும்னு தனி தமிழ்நாடு கேட்குறோம். ஆனால் தனி தமிழ்நாட்டில் கூட, ஏன்னா இவன் திராவிடத்துக்கே மூத்தவன்றதுனால இந்த தமிழ்நாட்டில் திராவிடன் தெலுங்கு வருவான், கன்னடம் வருவான், மலையாளி வருவான், துளுவம் வருவான்றாங்க. அப்போ நாடுகள் மாநிலங்கள் 4 கூறா 4 பங்கா பிரிச்சுக்கிட்டு போனாலும் தமிழனுடைய தனி சொத்துல மற்றவனும் வருவான்னா இது இனத்தின் மேல் இனம் செய்கிற ஒரு மேட்டிமைத்தனம் இல்லையா? இனச்சுரண்டல் இல்லையா? தமிழின சுரண்டல் இல்லையா? உங்களுக்கு ஒரு உரிமையாக பிரிச்சுட்டு கூட இன்னொருத்தனுடைய சொத்தை போய் அபகரிக்கும் செயல் இல்லையா? நீங்கள் அது ரெண்டாவது அப்படி சொல்கிற பொழுது தான் பிரச்சனை வருது. அப்புறம் மாற்றிக்கிறாங்களே, தமிழர் என்றால் தமிழர் என்றால் தமிழருக்கு தான் தமிழ்நாடு வேண்டும், ஆனால் தமிழ் என்றால் திராவிடம் வருவார்னு ஏன் சொன்னீங்க? சரி, ஓகே. இப்போ சீமான் அவர்கள் 17 ஆண்டு காலம் பெரியாரை தொடர்ந்து பேசிட்டு வந்தாரு. 2009 போருக்கு பிறகு நான் நாம் தமிழர் இயக்கத்தை தொடங்கினேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு முன்பாக போய் மேதகு பிரபாகரன் அவர்களை சந்திச்சேன் அப்படிங்கிறாரு. சந்திச்சதுக்கு பிறகு நான் அப்படியே டோட்டலா திராவிட இயக்கங்களை என் பார்வையே மாறுனுச்சு அப்படிங்கிறாரு. அப்ப பிரபாகரன் என்ன சொன்னார்? ஏன் அப்ப பொதுவெளியில் சொல்லல? இவ்வளவு வருஷம் கழிச்சு பேச வேண்டிய தேவை என்ன இருக்கு? அப்ப இவரை யார் இயக்குகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை பல சமூக செயற்பாட்டாளர்கள் முன்வைக்கிறாங்க. அப்ப பார்ப்பன் என்றால் தமிழர் என்று 1900 எனக்கு உணர்ச்சி வந்ததுன்னு சொன்னவரு பார்ப்பனர் தமிழர் இல்ல, நீங்க தமிழ்நாடுன்னு நீங்க திராவிட. பிரபாகரன் சந்திச்ச பிறகு சீமான் அவர்கள் பொதுவெளியை உடைச்சு பேசியிருக்க வேண்டியதானே? திராவிடத்தை நமக்கு தீது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கணும்ல. அப்பெல்லாம் பேசாம திரும்ப அதை கொண்டாடிட்டு இவ்வளவு வருஷம் பேசிட்டு டோட்டலா எதிராக நிக்கிறாரு அப்படிங்கிற பாருன்னா அப்ப யாருக்கு செயல்படுறாரு? அதான் சொல்ல வரேன். இப்போ இதே வாதத்தை ஐயா பெரியாருக்கு வைப்போம். 1900 எனக்கு பார்ப்பனர் என்றால் தமிழர் என்ற உணர்ச்சி வந்துச்சுன்னு சொன்னார் இல்லையா? பின்னாடி பார்ப்பனர்கள் அந்நியர்கள் சொன்னார் இல்லையா? அப்போ இந்த உணர்ச்சி எப்படி வந்தது? யாரை பிராமணர்களையும் பார்ப்பனர்களையும் ஒன்னா சேர்த்து நீங்க போரிடுங்க, இந்த பிராமணர் இடத்துல பார்ப்பனரை வைங்கன்னு. அப்ப அந்த இடைவெளியில அவருக்கு டீச் பண்ணது யாரு? ஏன் அப்பவே பார்ப்பனர் அந்நியர்னு சொல்லலன்னு கேள்வி வருது இல்ல? 1900 பார்ப்பனர் என்பவர் தமிழாவிலே பார்ப்பனர் கடுமையா எதிர்த்தவர் பெரியாரா தான் இருக்கிறார். சோ அவருக்கு ஈடு இணையானவர் யாருமே இல்லை அப்படிங்கிறதான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அம்பேத்கரை கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய RSS, பாஜக, வலதுசாரிகள் உள்ள வாங்கி அவங்க கிட்டத்தட்ட அந்த கொள்கையெல்லாம் செரிக்கிற வேலையோட செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அம்பேத்கரை தங்களுடைய தலைவர்கள் அப்படின்லாம் சொல்லி RSS மாநாட்டுக்கெல்லாம் வந்தாருன்னு சொல்லி அது ஒரு பொய் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியை பேசிட்டு இருக்காங்க. பெரியார் என்னைக்கு அந்த மாதிரி ஆதரவு நிலைப்பாட்டில் அப்படி கிடையவே கிடையாது. பெரியார் இப்போ அதுதான் நம்ம சொல்றோம், பார்ப்பனியத்தை ஆரிய எதிர்ப்புல தீவிரமா தான் இயங்கி வந்தாரு. அதாங்கய்யா, இப்போ சீமான் இப்படி மாறிட்டாரேன்னு நீங்க சொல்ல வர்ற பொழுது ஏன் மாறினாருன்னு நம்ம பெரியார சொல்ற பொழுது கம்பேரிட்டிவ் ஸ்டடீஸ்ன்னு பண்ற பொழுது புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சொல்றோம். சீமான் இன்னைக்கு ஏன் உங்க கூற்றுப்படியே நான் வர்றேன். இப்ப மாறுதல் காலத்திற்கு தகுந்தால் போர் சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். புது விஷயங்கள் வருது அப்படின்னா பழைய விஷயங்கள் கழுத்து கட்டப்படும். அது புதுசா ஒரு விஷயத்த அக்செப்ட் பண்றதா மனித பக்குவம் அப்படிங்கறத சொல்றீங்க. அது கரெக்ட் தான். மாற்றம் ஒன்றே மாறாது. அது இயங்கல் விதிக்கு உட்பட்டதுதான். அது மாற்று கருத்தே இல்லை. அதை நானும் ஏத்துக்கிறேன். ஆனா அதே வேளையில் சீமான் அவர்கள் பிரபாகரனை சந்திச்சேன்னு சொல்லும் போது அப்பவே வெளியே எல்லாமே நீங்க பேசிருக்கலாமே. அப்ப எதுவுமே பேசாம சைலண்டா ஒரு தலைவனுக்கு கட்சி ஆரம்பிச்சு பல தேர்தலை சந்திச்சுட்டு 2020 பிறகு டோட்டலா எதிர்த்து ஒரு சித்தாந்தம் எதிர்த்து நிப்பேன், ஒழிப்பேன், பெரியாரத்தை சுக்குநூறா உடைப்பேன், சிலையை உடைப்பேன் அப்படின்னு சொல்ற பேச்செல்லாம் ரொம்ப அநாகரிகமா இருக்கு. அதங்கய்யா, சிலது அநாகரிகமா பேசுறான்னு சில வரையறை சொல்றீங்க. இந்த பேச்சு இதுக்குள்ள இருந்தா வரையறைன்னு சொல்றீங்க. நம்ம அந்த பேச்சு வரையறைக்குள்ள போக வேண்டாம். நீங்க சொல்றீங்க ஏன் அப்பயே சொல்லன்னு. சாதாரண மனிதர் சொல்லுவதை உடனே சொல்லிடுவோம். இது சாதாரண மனிதர். ஆளுமைகளும் உங்களுக்கு தலைவர்களும் உடனுக்குடன் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. அது தலைமைத்துவத்துக்கு அழகில்லை. 25 ஆண்டு காலமாக நான் இடதுசாரியில் பயணித்ததுனால சொல்கிறேன். நாங்கள் கட்சியிலேருந்து எங்களை வெளியேற்றப்பட்டதுக்கும் வெளியேறதுக்கு காரணமே அந்த படிவத்தில் அதில் ஒரு சில சிஸ்டம் இது வந்தது. இந்த மாதிரி கேள்விகள்லாம் நீங்கள் கேட்க வேண்டாமே, உறுப்பினர் புதுப்பித்தல் படிவத்தில்
இது உழைக்கும் வர்க்க இதுக்காக எதிராகவே இருக்குன்னு நாங்கள் கேட்டோம். அப்போ இவ்வளோ நாள் அவங்க வந்தாங்களே, ஏன் இது சொல்லலைன்றது நீங்கள் கேட்கலாம். ஆனால் அப்படி தான் இருக்குது. உடனே எல்லாமே பொது வெளியில் சொல்லிட முடியாது, அப்பயே சொல்லிட முடியாது. எந்தெந்த நேரத்தில் எதை எதை எப்பப்போ செய்யணுமோ அது தலைமைக்கு தெரியும், தலைவர்களுக்கு தெரியும். சீமான் என்பது சந்தர்ப்பவாதம் தானே. சந்தர்ப்பவாதம் நேரங்காலத்துக்கு தகுந்தாப்புல நான் பேசுவேன் அப்படிங்கிறது சந்தர்ப்பவாதம் தானே. இல்ல, நீங்க அது பகுத்தறிவு. எப்படின்னா, ஒரு காலத்துல முன்னாடி தான் சொன்னதுதான். புவியீர்ப்பு விசை சக்தி வர்ற பொழுது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அது இருந்ததா இல்லையா? மாம்பழம் கீழே விழுறதுக்கு முன்னாடியும் பூமியை நோக்கி எடுக்கிற புவியீர்ப்பு விசை இருந்ததா இல்லையா? அதுக்கு முன்னாடி அதுக்கு இல்லை, நம்பல. அதுக்கு முன்னாடி ஆய்வு செஞ்ச விட நம்புறோம் இல்லையா? அதுக்கு முன்னாடி இருந்தவர்கள் விஞ்ஞானிகள் இல்லையா? இதே தான் முன்னாடி சொன்னதான். ஒரு தட்டை உருண்டைன்னு சொல்ற பொழுது ஏத்துக்கிறோமா? சந்தர்ப்பவாதமா அது பகுத்தறிவுபால் ஒத்துக்கிறதா? அன்னைக்கு சொல்லலை, இன்னைக்கு அதை பொருத்தி பார்க்குறாரு மூளையில். பெரியார் ஐயா சொன்ன மாதிரி தான். நான் சொல்லுவதை இடையாராது நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் நடக்கணும்னு அவசியமே கிடையாது. உங்களுடைய மூளைக்கு எது சரியென்று படுதோ அந்த காலத்தில் அதை செய்றீங்க. என் கருத்தையே தவிர்த்து விட்டு போங்கன்னு சொல்றாரு. அப்போ சீமான் நீண்ட நாளமாக அதை போய் கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணியிருக்கலாம், பல புத்தகங்களை ஆய்வு பண்ணியிருக்கலாம், பல மனிதர்களுடைய செயல்பாடுகளை ஒத்து பார்த்துருக்கலாம். இப்போதான் அதுக்கு வந்தன தரவுகள் முழுமையாக வெளியிடக்கூடிய ஒரு முடிவுரை கருதுகோள் வந்திருக்கும் சொல்லலாம். உடனுக்குடன் சொல்லிட்டா தலைவர்கள் இல்லையே, சாதாரண மனிதர்கள் ஆச்சே. எந்த தலைவர்களும் எந்த கருத்தையும் உடனே சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவர்கள் உரு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது இப்போதான் அவங்களுக்கு முதிர்ச்சி அடையும். ஒரு மரம் ஒரு செடி ஒரு மரமாகும், மரம் ஒரு காலத்தில் பூவாகும், பூ காயாகும், காய் கனியாகும். ஒவ்வொன்றுத்துக்கும் ப்ராசஸிங் டைம் இருக்கு. ஏன் ஒரு மரம் வச்சவனையே பழத்தை தரலன்னு சொல்லுவது இயற்கையவியலுக்கு ஆனதா, இயங்கியவியலுக்கானதா, நவீனமா பின்னவீனத்துவமா? அப்ப யாரு பின்னவீன? நீங்க ஒவ்வொரு பருவத்திலையும் முதிர்ச்சி அடைகிற பொழுதுதான் பழம் வரும். எந்த மனிதராக இருந்தாலும் அதோடைய காலத்தில் தான் அந்த படத்தை கொடுப்பாரு, ஒரு வார்த்தையை சொல்வார். ஏன்னா பெரும் தலைவர்கள் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் வரலாற்றில் கருப்பு புள்ளியாகவும் மாறும், வெள்ளை புள்ளியாகவும் மாறும். சாதாரண மனிதர்களும் நீங்களும் நானும் பேசிவிட்டு போற மாரி தலைவர்கள் பேசிட முடியாது. இன்னைக்கு சீமான் சொல்லுகிறது என்றால் அவரே பொறுப்பு. நாளைக்கு அவர் தான் உதாரணம் தரணும். ஆனால் அவர் சொல்லுவதற்கு எத்தனை ஆண்டு காலம் அவர் எடுத்திருக்கிறாரு, எவ்வளவு ஆய்வு பண்ணியிருப்பார்னு அவரை பேட்டி எடுக்கிற பொழுது அவர் சொல்லுவார். ஆகையால் இது சந்தர்ப்பவாதம் அல்ல. அவர் பகுத்தறிவுக்கு, அவர் ஆய்வியல் அடிப்படையில் இன்னைக்கு பழம் பழுத்திருக்கிறது, உணவு உண்ணக்கூடிய தகுதிக்கு பழம் பழுத்திருக்குன்னு எண்ணி இருக்கலாம். இன்னைக்கு தான் இது சரியான, இது இப்படிதான் நடந்திருக்குன்னு சொல்லி இருக்கலாம். அது அவருடைய கருத்து. ஐயா பெரியார் சொன்னது மாதிரி தான். என்னுடைய கருத்தை சொல்லுவதற்கு எந்த நாள்லையும் எனக்கு உரிமை உண்டு, அதை மறுப்பதற்கும் உனக்கு உரிமை உண்டு தான் சீமானுக்கும் பொருந்தும். சீமான் இப்ப சொல்லுவதற்கு உரிமை உண்டு, அது மறுப்பவர்களுக்கு உரிமை உண்டு. மறுப்பவர்களும் ஆதாரம் காமிக்க வேண்டும், சொல்லுபவர்களும் ஆதாரம் காமிக்க வேண்டும். ஐயா பெரியாரே பல நேரங்களில் மாறி இருக்காரு. ஏன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டம் யாராலையும் நிகழ்ந்ததல்ல. இது 1938 நடந்தது, யாராலையும் நடந்ததல்ல. தமிழை தாய்மொழியாக பேசுகிறவர்கள் தங்களுடைய மொழிக்கு ஆபத்து வந்துருச்சுன்னு ஆண்களும் பெண்களும் பண்ணார்கள். அவர்களுக்கு மட்டுமே அது பொறுப்பு. பின்னால தான் நானே கலந்துக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா பிறகு இன்னொரு புத்தகம் இங்க இருக்கு, நேரம் இல்லைன்னு சொல்றாரு. அதுல என்ன சொல்றாருன்னா 1938 வாக்குல அந்த போராட்டத்தை எதிர்த்து அதை இந்திய ஓட விட்டது நான் தான், எங்க திராவிடர் கழகம் தான் சொல்றாரு. 1940 தான் திராவிடர் கழகம்னு ஒன்று வருது. ஆனா சொல்றது திராவிட பின்னாடி வந்த திராவிடர் கழகம் தான் முன்னாடி போராடிச்சுன்னு சொன்னது எழுத்து பிழையா, எடிட் பண்ணியிருக்கா, இல்ல தவறா பிரிண்ட் ஆயிருக்கா, இல்ல அவரே அப்படி சொன்னாரா, இல்ல பிற்காலத்துல திராவிட கழகம் தான் இந்த போராட்டத்தை நடத்துனதுன்னு தெரியணும்னு சொல்லப்பட்டதான ஆய்வுக்குரியது தானே இருக்கு தரவுகள். அப்போ சின்ன சின்ன ஒவ்வொரு விஷயங்களையும் ஒரு ஆளை நீங்க பலப்படுத்துறதும் பலவீனப்படுத்துறதும் தான். யார் உடைத்தால் மண்குடம், யார் உடைத்தால் பெண். அப்போ தமிழ் தேசியர்கள் ஒன்று சொன்னால் அது மண்குடம் என்று உடைப்பதுக்கும், திராவிட சிந்தனையாளர்களும் இடதுசாரி சிந்தனையாளர்களும் தலித்தி சிந்தனையாளர்களும் சொன்னால் அதை பொன்குடும் போல் பாதுகாப்பதுமான ஒரு கருத்து என்பது நியாயமான நேர்மையான கருத்தா கிடையாது. பெரியார் பெண் ஏன் அடிமையான ஒரு புத்தகம் எழுதினாரு. அதுல சில விஷயங்கள்லாம் குறிப்பிட்டிருக்காரு. ஒரு பூனையிடம் இருந்து எலி சுதந்திரம் பெற்று விட்டோம்னு நினைக்கிறது மிக மிக தப்பு. ஆனா அது தானே தற்காத்துக்க வேண்டிய கடமை இருக்கு. அது போல பெண்கள் ஆணிடம் இருந்து சுதந்திரம் பெற்று விட்டோம் அப்படின்னு நீங்க நினைக்க வேணாம். உங்களுக்கான சுய மரியாதை, சுய ஒழுக்கம், உங்களுக்கான எல்லா பக்குவமே உங்களுக்கு இருக்கு. பகுத்தறிவோட நீங்க சிந்திங்க. பெண் விடுதலை முக்கியம், பெண் கல்வி முக்கியம், பெண் உரிமை ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்காக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்த பெரியார் பெண்களுக்கு எதிராக ஒரு கருத்தை சொல்லியிருப்பாரா? இதுதான் திரும்ப அவங்க பொது உடைமையாக்குற பொழுது இல்ல. இதனால் வரைக்கும் தமிழ்நாட்டில் பெரியார் சிலைகளை உடைப்போம்னு சொல்லிட்டு இந்த வலதுசாரி சிந்தனையாளர்கள் சில இந்த RSS காரங்களாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அது சீமான் அதை முன்னெடுக்க விரும்புறாரா? அதாவது சிலைகள் உடைப்பதும் சிலைகளை வைப்பதும் அவர் அதிகாரத்துக்கு வர்ற பொழுது நடந்தால் அதுக்கு எதிர்ப்பும் வரும், ஆதரவும் வரும். அது அப்புறம் இப்போ வார்த்தையா சொல்லியிருக்காரு இல்லையா, நம்ம அதுக்குள்ள போனா அது அவர் கருத்து. ஆனால்
இது பெரியாரே சொல்லியிருக்காரான்னா அந்த கொட்டேஷன் இன்னைக்கு எடுத்துகிட்டு வரல. அதை நான் பிறகு கேட்குறேன். எங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தான், அதாவது எந்த ஆட்சின்னு அவர் சொல்கிறாருன்னா, எங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தான் இந்த கோயில்கள்லாம் இவ்வளோலாம் இது வந்ததுன்னு இப்போ நம்ம அதை இது கொட்டேஷனாக சொல்ல முடியுது. ஏன்னா புத்தகத்தோடு சொல்கிறபோது சரியாக இருக்கும். அதனால் இதை இதுக்கு நம்ம பொறுப்பு இல்லை. ஆதாரம் அந்த படிச்சிருக்கேன், ஆதாரத்தோட பிறகு காமிக்கிறேன். இப்போ இந்த கருத்து முன்னுக்கு பின் முரணா சொல்வது பகுத்தறிவும்பால் எழுகிற அறிவின் மேட்டிமையால் தான் ஒழிய இது சந்தர்ப்பம் அல்ல. இது பாருங்க, இப்போ ஈவேரா ஐயா பெரியாருடைய புத்தகங்களை பொது உடைமையாக்குனா இந்த வார்த்தை இருக்கான்னு தேடி கொடுத்துடலாம். இல்லைன்னா இந்த புத்தகம் உங்ககிட்ட இருந்தா இந்த கருத்தை சொல்லணும். இப்ப 2 பேருக்குமான பொறுப்பு. இவங்க ஏங்க பொது உடைமையா கருத்தை சொன்னார் அப்படின்னு ஒரு தலைவர் எங்க இருந்து சொல்ல முடியும்? ஆதாரத்தோட தானே சொல்ல முடியும். ஆதாரம் இல்லாம சொல்லிட்டு நான் நாட்டு உரிமை ஆக்கணும்னு சொல்றேன் அப்படின்னா அப்ப அவர் சொன்ன கருத்துல பின்வாங்குறாரு. இல்ல பின்வாங்கலையா? அடுத்தது அது வழக்கு போட்டுருக்காங்க, விசாரணை வரும், அங்க அவங்க காமிப்பாங்கல்ல. இப்ப இன்னைக்கு முடிவு பண்றது இல்லையே. ஒரு கருத்தை சொல்லிட்டாரு, தப்போ சரியோ சொன்ன ஒரு பொறுப்பு. இது எங்கே காமிக்கணும்? உங்ககிட்ட எங்கே காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஜட்ஜி இல்லை, நம்ம காவல்துறை அதிகாரி இல்லை. இது எங்கே போகும்? நாளைக்கு எஃப்ஐஆர் ஆகும், காவல்துறையில் விசாரிப்பாங்க. இது அவங்க ஏன்னா இவர் பெரியாரிஸ்டாக இருந்ததுனால அண்ணன்கிட்ட ஏராளமான புத்தகங்கள் இருக்கலாம். நம்மக்கிட்ட வராத எடிட் பண்ணாத புத்தகங்கள், மூல புத்தகங்கள் ஒரு காப்பி இருக்கலாம். நம்மக்கிட்ட இல்லைன்றதுனால எனக்கு ஒரு இடத்துல ஒரு நிகழ்வு நடக்கலைன்றதுனாலே அது நிகழ்வு நடக்கலைன்னு நம்ம சொல்ல முடியாது. எனக்கு தெரியல, இங்க நிக்கிற ஒரு 2 தெரு தள்ளி யாரா கீழே விழுந்திருப்பான். அது நடந்து தானே. பெரியார் பங்கேற்று பேசிய பொதுக்கூட்டங்கள்ல நிறைய பெண்கள் குடும்பமா தங்களுடைய குழந்தைங்கள்லாம் கூட்டிட்டுலாம் போயிருக்காங்க அவருடைய பேச கேட்பதற்காக. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்த போது எப்படி அது மாதிரி ஒரு விஷயத்தை பேச அதாங்கய்யா, அது பேசினதா பேசப்பட்டதுன்னா என்கிட்ட இருக்கிற புத்தகத்துல நான் இப்போ இந்த வர அவசரத்துல இருக்கா இல்லையான்னு இந்த நிகழ்வுக்கு பிறகு நான் பெரியாரை நான் ரொம்ப பல பெரியார்கள்லையும் அவர் ஒரு பெரியாரா பாவிக்கிறார் தான் அவர்கிட்ட. ஆனா எல்லாருக்கிட்டையும் குறை நிறைகள் இருக்கும். ஆனா இவர் சொல்ற கருத்து சொல்லியிருப்பாங்களா இல்லையா நாம் ஒரு யூகத்தின் அடிப்படையில் இங்க பேசுவதை விட சொன்னதாக ஆதாரம் இருக்குன்னு இவங்க சொல்றாங்க, சொல்லலைன்னா அவங்க ஆதாரம் இருக்குன்னு சொல்றாங்க. சொல்லலன்னா அவங்க காமிக்கணும், சொன்னா இவங்க காமிக்கணும். இதானே. இதற்கிடையில நாம் ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாது. இன்னும் கொஞ்சம் நாள்ல தெரிஞ்சிடும். இதற்கிடையில இவங்க 2 பேரும் சொன்னது உண்மையான இந்த புத்தகங்கள்ல நாம அடுத்தது ஆய்வு பண்ண போறோம்ல. இப்ப இது ஒரு பெரிய தூண்டுதலா என்ன கிரியா ஊக்கியா என்ன மாதிரி இருக்குன்னா, ஒரு கோணத்திலேயே பார்க்கக்கூடாது, எல்லா மனிதர்களையும் முழுக்க ஆய்வு பண்ணணும்னு தான் நாங்கள் பண்ணி இன்னைக்கு இந்த விவாதத்துக்கு பிறகு இவ்வளோ புத்தகங்களை படித்து இந்த ஆதாரத்தை காமிக்கிறோம். இன்னும் நம்ம இது இருக்கா இல்லையான்னு இன்னும் படித்தா நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இன்னைக்கு நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம், ஐயா ஈவேரா பெரியாருடைய புத்தகங்களை நாட்டுடைமையாக்குங்க. ஏன்னா அவர் மூலவர், அவர் எல்லாத்துக்குமான மூலவர் பொழுது மூலவர் புத்தகையை ஏன் தனி உடம்படி ஆக்குறீங்க? ஒரே ஒரு உதாரணம், இப்போ இந்த பெரியார் புத்தகத்தை மட்டுமே படிக்கிற பொழுது ஒரு கருத்து உருவாக்க வருதுல்ல, அதுக்கு எதிர்நிலையில் இருந்தவங்க ஒரு உதாரணம் சொல்றாரு பாருங்க. யாருங்க? ஈரா வெங்கடாஜலபதி திராவிட இயக்கமும் வேளாளர்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பெரியார் கொள்கைவாதிகள்லாம் என்ன செய்யறாங்கன்னா, என்ன செய்ய வராங்கன்னா, இந்த இதை வளர்க்குறாங்க, ஆரியத்தை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு எதிர்த்துக்கிட்டு பின்னாடி சைவ மதத்துக்கு மதம் மாற்றுறாங்க. வைணவ மதத்துக்கு சைவர்கள் என்பது தமிழர்கள் தானே பெருவாரியா இருக்காங்க. வைணவத்துக்கு மதம் மாத்திர வேலையை செய்வதற்காகவே இவங்க பகுத்தறிவு சுயமரியாதைன்னு பொய்யா சொல்றாங்கன்னு சொல்றாங்க. பாருங்க, சுயமரியாதை இயக்கம் என்பது கடவுள் மறுப்பு பேசிய திராவிட இயக்கம் எப்படி நீங்க இந்த மதத்துல போய் சேருங்கன்னு சொல்லும். இந்த புத்தகத்துல இருக்குங்க, நான் சொல்லல. இப்ப நாமெல்லாம் கால இதுல போய் பின்னாடி நோக்கி பார்க்க புத்தக ஆதாரம் தான். புத்தகத்தை இவங்க அதை தானே புத்தகத்தை வச்சு விவாதம் நடக்குது. இந்த பாருங்க, திராவிட இயக்கமும் வேளாளரும் ஆரா வெங்கடாச்சலபதி யார் போட்டுக்கிறாங்க? காலச்சுவடு பதிப்பகம் போட்டிருக்கு, பார்த்துக்கங்க. எத்தனாவது பக்கத்துலன்னா பாருங்க, 30வது பக்கத்தில் என்ன சொல்றாங்க நான் சொல்றேன். சுயமரியாதை இயக்கம் என்பது சைவ சமயத்தை அழிப்பதற்கு சில வைணவர்கள் சூழ்ச்சியாக துவங்கிய ஒரு தீய முயற்சியாகும். சுயமரியாதை இயக்கத்திற்கு தலைவரென நின்றவர் வைணவர். யாருன்னு நீங்க புரிஞ்சுக்கங்க. ஏன்னா இதுல பேர் சொல்லல, இப்படி சொன்னதுனால நீங்க புரிஞ்சு. சுயமரியாதை இயக்கத்திற்கு தலைவர் என்று நின்றவர் வைணவர். அவர்தம் தமையனாரும் அறிவில்லாத எத்தனையோ சைவ மக்களுக்கு பட்டை நாமத்தை பறக்க சாத்தி அவர்களை வைணவ மதத்திற்கு சேர்த்தும் வரும் கொடிய வைணவர் என்று கேள்விப்படுகின்றோம். இவர்களுக்கு துணையாக நின்றவரும் வைணவர். நியாயவாதிவாதிகள் என்னும் பொருளையுடைய ஜஸ்டிஸ் கட்சி தலைவர் என்று நிற்கின்ற சிலரும் வைணவர். இவரெல்லாம் வைணவரோடு அல்லாது தெலுங்கு மொழி என்ற தெலுங்கர்கள். இந்த புத்தகத்தில் சொல்லுது. அப்போ நம்ம விவாதம் வர்ற பொழுது, ஒரு ஆய்வின் வர்ற பொழுது எது உண்மைன்னு யார் பேச்சை நம்ம நில்லாது மூல நூல்களை எடுத்து பார்க்கிறோம். அப்போ சைவவாதிகள் இது சொல்றாங்களே, இது உண்மையா? அப்போ மூல நூலெல்லாம் வெளியிடுற பொழுதுதான் இந்த வார்த்தை இதுல இருக்குதான் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். அதனால தமிழ் தேசியவாதிகள் ஐயா பெரியாருடைய புத்தகங்களை நாட்டுடைமையாக்கப்பட சொல்லுன்னு சொல்லுவதும் சரிதான்.
இவர்கள் இல்லை என்று சொல்வது இவர்கள் சரி என்றால் ஆதாரம் கொடுக்கட்டும், இவர்கள் சொன்னது உண்மை என்றால் இவர்கள் ஆதாரம் கொடுக்கட்டும். நாம் நடுநிலையாக இருந்து எல்லா புத்தகங்களும் ஆய்வு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இப்போ இருக்கோம். அப்படின்னு தான் இந்த உண்மைகள், இந்த 2 விவாதங்களுக்கு மத்தியில் நம்ம உண்மையை நம்ம கண்டறிந்து ஐயா பெரியார் நூல்கள் மாத்திரமல்ல எல்லா நூல்களையும் நாம் ஆய்வு செய்து இந்த தேசிய இனம் அத்தனை பேருக்கும் ஒரு ஓர்மையையும் அவரவர் விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் அதிகாரம் கொடுப்பதற்குமான பணிகளை செய்வர். அந்த பெரியாரில் ஒருவராக, பெரியார் என்ற வைஸ்மேன் தான், அந்த முன்னோக்கி இந்த சமூகத்தை ஒரு இன்ச்சு ஒரு நூலளவேனும் முன்னோக்கி செல்வதற்கு நாமளும் துணை செய்வோம் தான் இந்த கருத்துக்கு நம்ம வந்து இதுவரை உங்கள் கல்வி கருத்துக்கு மிக்க நன்றி சார். நன்றி.